கூட கொஞ்சம் தனியா பேசணும். ரூமுக்கு வா. ஏ இங்க தனியா தானே இருக்கும், பேசலாமே. காஞ்சனா, சுருக்கமா நான் சொல்றேன். உன்னை நான் எதுக்கா ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்தேங்கிறதையே மறந்துட்டேன். அலங்காரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கொலை கைதி பின்னால் சுத்திட்டு இருக்கிறேன். சிச்சி, இது சுத்த கேவலம். இந்த நதிச்சா என்ன ஆகும்னு சட்டம் படிச்ச உனக்கு நான் சொல்ல வேண்டியது. நானும் சுருக்கமா சொல்றேன். ராஜாவுக்காக ஜெயிலுக்கு போற வாய்ப்பு கிடைச்சா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். காஞ்சனா, ரோகிகளுடைய சகவாசத்தினால கிடைக்கிற சுகவாசத்தை விட நல்லவர்களுடைய நட்பினால கிடைக்கக்கூடிய சிறைவாசம் எவ்வளவோ உயர்ந்தது இல்லையா? ஐ எம் வெரி சாரி காஞ்சனா. அதற்கிட்டும் நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி நான் உன்கிட்ட சொன்னேன். இதுவரைக்கும் நீ ஏன் எந்தவித பதிலுமே சொல்லல? பதில் அத நான் சொல்லித்தான் தெரியணுமா? நீங்க ஒரு பெரிய வஞ்சகர், தன்னல பேய் பிடித்து மனப்பால் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு சுயநல புலி. உங்க வேஷத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க உங்க தாய்க்கும் தம்பிக்கும் ஏன் குடும்பத்துக்குமே துரோகம் செஞ்சிருக்கீங்க. இத மறுக்க முடியுமா? ராஜா உங்க தம்பி தானே? அதையே நீங்க இதுவரைக்கும் வெளியே காட்டிக்கல. ராஜேந்திரன் கொலை செஞ்சுட்டு போனது மட்டும் இல்லாம அங்கிருந்து தப்பி ஓடி வந்த கைதி. அவனை ஏன் தம்பின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு என்ன பெருமை இருக்க முடியும்? அவர் கொலை செய்யல. உங்க துரோக செயலும் வாரத்திறமையும் தான் அவரை கொலையாளி ஆக்கிடுச்சு. உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு பல நாள் வாழறதை விட குற்றமே செய்யாம சிறைவாசம் அனுபவிச்ச அந்த கைதிய ஒரு நாள் காதலிச்சு மறுநாள் இறக்க கூட நான் தயாரா இருக்கேன். நெல்லு காஞ்சனா, சொல்றத கேளு. நீங்க சொல்றது நான் கேட்கிறது இனிமே என்ன? இதயம் கொல்லாதது, இதயம் கொல்லாதது, கண்ணெதிரே பெண்ணழகை கண்ட பின்னே இளமை வேகம் கொள்ளாமல் இல்லாதது, இதயம் கொல்லாதது. ஒரு புதுமையான கேஷ். நம்ம பக்கத்து வகையான வேலை பார்க்கறானே பையன், அவன் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க அப்பாவுக்கு 2 பசங்க. இவன் தான் இடையவன். இந்த மூத்த பையன் என்ன பண்ணி விட்டான், அவங்க அப்பா சொத்து அத்தனை அடிச்சுக்கிட்டு இவன் அம்போன்னு விட்டுட்டான். இந்த பையன் நடந்து உட்கார்ந்துருக்கான். ஓன்னு எங்கிட்ட அழுதான். நான் சொன்னேன், கவலைப்படாத, எங்க பாச வச்சு இந்த கேஸை போடுவான். எங்க பாஸ் இருக்காரு, சப்போர்ட்டர் துரோகம்னா அவர் தான் டீப்பாருன்னு சொல்லியிருக்கேன். இந்த கேஸ் நம்ம நடத்துங்க. என்ன யாரு என் வீட்டை இருந்துட்டு என்னைய கட்ட விட்டுறா? நீ வேற பரபரன்னு பிடிச்சி எழுத்துக்கிட்டு வர. என்ன யாரும் தெரியாது போல இருக்கு. எங்கிட்ட ஏன் சொல்றேன், அங்க சொல்லியா? அங்க எங்க ஏறது? அவன் டேபிளே அந்த குத்து குத்துறான். அந்த குத்து நம்ம மேல விழுந்தா என்ன ஆகுறது? சொல்லாமையா போற? இப்ப வா, இன்னொரு நாளைக்கு வா. நீ பார்த்தே வந்ததுனால இங்க போடாது. என்னது எப்போ உன்னப்பா இருக்கிறேன்? அது என்னமோ தெரியல, உன்னை நினைச்சா போதும் எனக்கு இந்த உலகம் இருட்டி போயிடுது. ஆமா, நீ என்ன நினைக்கிறதே இல்லையா? ஏன் நினைக்கல? அப்படியா? என்னடா இந்த மனுஷன் நம்மளே சுத்திக்கிட்டு இருக்கானேன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். நினைச்சிட்டு இருந்தா போதுமா? ஒருத்தர் கண்ணால பாத்துக்கிட்டு காகிதம் போட்டுக்கிட்டு பேசினால ஒரு முடிவு போறோம். ஐயா சொல்றியா? என்ன கல்யாணமா பண்ணி சொல்றேன்? உன்னை பார்த்தா ஒரு முழு ஆம்பளை மாதிரியே இல்லையே. சரியா பாரு, உயரம் பார்த்தானுங்கறியா? ஆண்மகனுக்கு இருக்க வேண்டிய துடிப்பு, பிடிப்பு, பரபரப்பு எல்லாமே உங்ககிட்ட ஆப்சென்டா இருக்கு. ஒண்ணுமே இல்லையே. எல்லாமே இருக்கு. இங்க துடிப்பு இருக்கு, இங்க பிடிப்பு இருக்கு. இல்லையா? மனுஷனுக்கு வாழ்க்கை ஒரே சீரா இருக்காது. என்ன போய் ஐயோ இல்ல, அவன் வாழ்க்கையை பாரு. அவன் வாழ்க்கையை நான் பாக்குறதா? அவனால பாத்துக்க முடியல, விட்டு போக சொல்ல. நமக்கே ரொம்ப என்ன உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு? குறுக்க பேசிக்கிட்டு சொல்லுங்க கேளியா? அவர் மாதிரி நாட்டுக்காக ஒரு போராட்டம், காதலுக்காக ஒரு எஸ்கேப், சேஸ், த்ரில், அட்வென்ச்சர் அப்படி இருக்கணையா? இத்தனையும் வேணுங்கிற? அதாவது போலீஸ்காரங்களோட மோதி அவங்கள என் பின்னால ஓட வைக்க முடியாதுங்கறியா? பாக்கறியா? பாப்போம். ஏறு, சைக்கிள்ல ஏறு. ஐயோ, டபுள்ஸ் பண்ணா போச்சு பிடிச்சுக்கோ. எங்க பிடிக்கிறது? இதுக்கு தான் பிரேக் ஏரியா போயிட்டே இருக்குமே. ஆமா, நிறுத்தணும்னா எப்படி நிறுத்துவேன்? ஏன் நிறுத்த முடியாது? வழியா மரம் செடி ஒண்ணுமே கிடையாது. ஆளெல்லாம் எவனை எதிர்த்தாப்புல வர மாட்டானா? என்ன இங்க அடிச்சாங்கம்மா? நல்லா உட்காரு.
உட்காரலாமா? நான் ஏறினதுக்கப்புறம் நீ உட்கார்ந்துருக்கலாம். அவங்கிட்ட தான் உங்க ராஜா 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 நீங்களா? விடுங்க. வழக்கொன்று தொடுப்பேன் வாதத்தில் ஆடி வம்பு கிழுத்ததாக எதிர் வழக்காடுவேன் அதில் மனு போடுவேன் என்னை அழைத்ததாக எந்த நெஞ்சை கெடுத்ததாக வழக்கொன்று தொடுப்பேன் வாதத்தில் அடிப்பேன் வம்பு கிழதாக எதிர் வழக்காடுவேன் பதில் மனு போடுவேன் என்னை அழைத்ததாக எந்த நெஞ்சை கெடுத்ததாக மன்மத நீதிபதியாயிருப்பான் அந்த மன்றத்தில் உன்னை நான் நிறுத்தி வைப்பேன் மன்மத நீதிபதியாயிருப்பான் அந்த மன்றத்தில் உன்னை நான் நிறுத்தி வைப்பேன் சம்மதம் இன்றி அது நடக்காதே என சட்டத்தை நான் அங்கு எடுத்துரைப்பேன் உன் சம்மதம் இன்றி அது நடக்காதே என சட்டத்தை நான் அங்கு எடுத்துரைப்பேன் தனிமையில் நீ என்னை அழைத்ததென்ன தலையங்கு தொடுத்ததென்ன தனிமையில் நீ என்னை அழைத்ததென்ன நல்ல சாகச தலையங்கு தொடுத்ததென்ன இனிமை என்ன அங்கு ஒருவருக்கா இனிமை என்ன அங்கு ஒருவருக்கா இல்லை இரண்டரை கலக்கின்ற இருவருக்கா வழக்கொன்று தொடுப்பேன் வானத்தில் அடிப்பேன் வம்பு கிழுத்ததாக எதிர் வழக்காடுவேன் பதில் மனு போடுவேன் என்னை அழைத்ததாக எந்த நெஞ்சை கெடுத்ததாக மறுப்பது போல் கையை பிடித்ததென்ன என்னை மன்னிக்கும் பாவனையில் அழைத்ததென்ன மறுப்பது போல் கையை பிடித்ததென்ன என்னை மன்னிக்கும் பாவனையில் அழைத்ததென்ன அணைக்கின்ற சுகம் தன்னை ரசித்ததென்ன அந்த ரசனையில் மெல்ல மெல்ல சிரித்ததென்ன என்ன அணைக்கின்ற சுகம் தன்னை ரசித்ததென்ன அந்த ரசனையில் மெல்ல மெல்ல சிரித்ததென்ன இருக்கின்ற கனிகளில் கொடுத்ததென்ன அது சிவந்ததென்ன படம் விழுந்ததென்ன சிரிக்கின்ற கனிகளில் கொடுத்ததென்ன அது சிவ
கண்ணை மறைத்ததென்ன நடக்கட்டும் என்று கண்ணை மறைத்ததென்ன இன்று நான் செய்த குற்றம் என்று உரைத்ததென்ன வழக்கொன்று தோடு நம்ம கையில மாட்ட மாட்டேங்கிறான். என்னையா பண்றது? தேடு பண்றான். அதுதானே சம்பளம். மணி அடிக்குது. எடுத்தா கட்டாய். என்னையா நீ அதுக்காக எடுக்காம இருக்காமா? டிஎஸ்பி ஆயிருந்தா ரெண்டு ஒருத்தர் கட்டாயிடுவோம். ஹலோ, ஊட்டி டவுன் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் லீவு, எஸ்ஐ பிசி, அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஹெட் கான்ஸ்டேபிள் 405 ஸ்பீக்கிங். அதானே ஐயா? கரெக்ட். அதானே. ஒரு முக்கியமான தகவல். கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயில இருந்து தப்பி ஓடின கொலை கைதி ராஜேந்திரனை நான் பார்த்தேன். நிஜமாவா? சார் சொல்லுங்க சார். சார் இன்னும் 2 நாள்ல நாங்க அவனை லொகேட் பண்ணலன்னா இந்த ஸ்டேஷன்ல இருந்தே நாங்க லொகேட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கோம் சார். சார் சொல்லுங்க சார். எப்ப சார் பாத்தீங்க? எங்க சார் பாத்தீங்க? எப்படி சார் பாத்தீங்க? குருமாய்க்கு பின்புறம் அவன் காதலியோட கொஞ்சம் குறவிட்டு இருக்கான். இருக்க வேண்டியதானே? உடனே போனா அவனை கைது செய்யலாம். சார் சந்தோஷம் சார். சார் நாங்க போயிட்டு வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இப்பவே பரப்புறோம் சார். ஆமா சார், நீங்க யாரு என்னன்னு சொல்லி உங்க அட்ரஸ் என்ன சார்? சார் சார் சொன்னாதில்ல என்ன சார் திடீர்னு இந்த பக்கமா? வாக்கிங் போலான்னு வந்தேன். என்ன சார் வாக்கிங் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? எந்திரிச்சுட்டேன். இந்த பக்கமா காதல் ஜோடியை பாத்தீங்களா? என்கிட்ட கேட்கிற கேள்வி அது. காதல் ஜோடியை பார்க்க வயசா எனக்கு? சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஒரு காதல் ஜோடியை பத்தி தகவல் வந்துச்சு, அதனால கேட்டேன். மன்னிச்சுங்க. நாங்க தேடுறோம். நாங்க எப்படி போய் பார்த்தோம்? அந்த பக்கம் தான் போய் தேடணுமா? இந்த பக்கம் இடம் இல்ல, இப்படி போய் தேடுங்க. அதுவும் சரிதான். இவரே சொல்லிட்டாரு. அங்க சரி சமயத்துல நம்ம இங்க அனுப்பிச்சு வைக்கல, எவ்வளவு ஆபத்தா போயிருக்கோம். உன் எதிர்காலத்தை நினைச்சு பார்த்தா இங்க என்னாலும் வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமோன்னு ஆச்சரியப்படுறேன். அந்த அச்சத்துக்கு அவசியமே இல்லை. இத பாருங்க, நான் உடனே போய் சோமசரை பார்த்து நம்ம விரோதிகளை கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். நீ போகும்போது என் உயிர் உன் கூடயே புறப்படுற மாதிரி ஒரு பிரமை. என் உயிரையே உங்களுக்கு தான் வச்சுட்டு தானே போறேன். வாங்க, நான் புறப்படுறேன். கதவை பூட்டிக்கிட்டு ஜாகிரதையா இருக்கு. இதுதான் ஜாகிரதையா? நீ என் இதே கதவுல தட்டின. ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள போய் கதவை அடைச்சிட்டு அந்த பொண்ணு போகுது. சீக்கிரம் வாடா. கமான் குயிக்.
பெருசா தின்னு சேசுங்க அட்வென்ச்சர்னு போலீஸ்காரங்களே எங்க ஓட வச்ச நீ ஓடன என்ன விடுத்து டபுள்ஸ் பண்ணா 10 ரூபாய் அபராதம் போடுவாங்க அதுக்கு பயந்துட்டு ஓடனியே அப்படி வாழ்க்கையில என்ன விட்டு ஓட மாட்டேங்கிறதுக்கு என்ன கேரண்டி முதல்ல ஃபேமிலி செட்டப் பண்ணு அப்புறம் பாரு யாரும் ஓடுறாங்கன்னு அப்பப்பா அது ரிஸ்க் நம்மளால முடியாது தேவி தேவி ரொம்ப தப்பு அநியாயம் அக்கிரமம் ஆண்மா உன்னை காதலிச்ச கை விட்டு ஓடுறேன் இந்த பாரு ஆண்பாவம் சொல்லாது நான் கொடுத்தோம் குப்பு குப்பு என்ன மாசமா இருக்கியா அப்படி பாரு காஞ்சனா யாரும் கார்ல கடத்திட்டு போறாங்க ஐயோ பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீ போ வண்டியில இடம் இருக்காது போட்டுருக்கு நீ ஒரு ஆம்பளை எப்படியாவது போய் காப்பாத்த சரி சரியா பேசுறீங்க இப்ப காட்டுவோம் வீரத்தை போடா போடா மணியண்டா மணியண்டா காப்பாத்தணும் ஐயோ ஏண்டா டேய் கடத்திட்டு அப்புறம் ஐயோ